வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி தான் பார்க்க போகிறோம். அது என்னங்க சம்மந்தி அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான டிஷ். உங்களுக்கு வந்து காய் வாங்கலை அப்படி வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் தான் இது. நீங்கள் ஆஃபீஸ் போகணும், ரொம்ப கடுகுன்னு கிளம்புறீங்க, டைம் ஆகிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு வைக்க முடியல, ஒரு ஸ்கூல் கிளப்பணும், எதுவுமே செய்ய முடியலனா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், 5 பல் பூண்டு, 5 சிவப்பு மிளகாய், அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ், ஸ்கூலு இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக வந்து வதக்கிட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டேஸ்ட் அப்படியே வந்து காலையில் செஞ்ச மாதிரி இருக்கும். இது வேணால் மெத்தடு வந்து பச்சையாகவே வந்து சில பேர் செய்வாங்க, ஆனால் வதக்கிட்டு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடாயை வச்சு நல்லா ஹீட் ஆகிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிவப்பு மிளகாய் முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்க்கணும், அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு இந்த 3த்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆனியனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் இந்த மாதிரி சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக வந்துடும். அவ்வளோவா காரம் தேவையில்லைன்னா இதுவே போதும். இந்த அரை மூடி தேங்காய்க்கு வந்து 5 மிளகாய் போதும். அவ்வளோதாங்க. இதை வந்து தனியாக வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இது அப்படியே தனியாக எடுக்கட்டும். பாக்கி இடத்துல வந்து நம்ம ஆனியன் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து சேர்க்காம ராவா கூட இதை வந்து செய்வாங்க. ரொம்ப பச்சை வாசனை பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டைப்புக்கு நீங்கள் வதக்கிக்கலாம். ரெண்டாவது, வெளியில் வந்து டூர் போகிறோம், அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வதக்கி செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இடம் பத்தல, அதனால் நான் எடுத்து வச்சிடுறேன். மிளகாய் பூண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆனியன் மட்டும் வதக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த கிளாஸ் டைப்பு வந்து உங்களுக்கு ஆனியன் வதங்கினாலே போதும். கேரளாவில் இப்படி ஒரு சாதாரண டிஷ் அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப சுவையான டிஷ்ஷாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் கண்டிப்பாக வதக்கிங்க. இது மாதிரி நல்லா வதக்கணும். ரொம்ப வந்து சூப்பரான ஒரு சுவையில் வந்து டேஸ்ட்டு கிடச்சிதுங்க. நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த கலரில் வந்து உங்களுக்கு வதங்கினா போதும். இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸி ஜார் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கொரன்னு டைப்பில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் உங்கள் மிக்ஸி அரைக்காதுன்னா கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிக்கிங்க. அந்த பபுள்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும், பந்து மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து ஊற்றாதீங்க. அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு சுவையான சம்மந்தி, கேரளா சம்மந்தி கிடச்சிருச்சு. இது வந்து ரொம்ப வந்து சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு கரண்டி சுடு சாதம் வச்சு இந்த சம்மந்தி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டான டேஸ்ட்டு கொடுக்குதுங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், உங்களுக்கு இந்த சம்மந்தி ரெடி ஆகிடும். லேசியான டைம் குழம்பு வைக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொத்தமல்லி அப்புறம் நல்லெண்ணெய் இதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சம்மந்தி நல்லா இருந்தால் லைக் பண்ணிங்க. வாழ்க வளமுடன்.